ஹாய் குட்டீஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சொல் பேச்சு கேட்காத கழுதை அப்படிங்கிற கதையை பார்க்கலாம். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஊரில் விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பொன்னிங்கிற கழுதை ஒன்று இருந்தது. அந்த பொன்னி எப்போதுமே விவசாயி பேச்சை கேட்காது. அவர் அதனோட நல்லதுக்கு சொன்னாலும் கூட அவர் பேச்சுக்கு அது மதிப்பு கொடுக்காது. ஒரு நாள் அந்த விவசாயி தன் வேலை விஷயமாக மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது. அவர் தன்னோட பொன்னியை அழைச்சுக்கிட்டு போனாரு. மேலே மலை உச்சிக்கு போனதும் பொன்னி விவசாயி கிட்ட சொன்னது, நான் இங்க ஏறி வர எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனால் கீழே செல்வது மிகவும் எளிதாகத்தான் இருக்கும் அப்படின்னு. விவசாயி பொன்னியை அங்கேயே மேய விட்டுட்டு தனக்கு தேவையான மூலிகையை பறிக்கிறதுக்கு அங்கிருந்து போனாரு. திரும்பி வந்தபோது அவர் பொன்னி கிட்ட சொன்னாரு, இங்கிருந்து செல்லாமல் வேறு ஏதாவது வழியாக செல்லலாம். ஆனா பொன்னி அவர் பேச்ச கேட்காம சொன்னது, இந்த பாதை பார்க்கத்தான் பள்ளமாக இருக்கிறது, ஆனால் இந்த வழியாக செல்ல எளிதாகத்தான் இருக்கும். அதற்கு விவசாயி சொன்னார், இல்லை, நான் இந்த வழியாக வரப்போவதில்லை. நிச்சயமாக கீழே நிலை தடுமாறி விழ நேரிடும். எனவே வேறு வழியாக செல்லலாம். ஆனா பொன்னி அவர் பேச்ச கேட்காம சொன்னது, இங்கு பச்சை பசேலாக இருக்கிறது, எனவே நான் இங்கிருந்து கீழே குதிக்கப் போகிறேன். நான் வேறு வழியாக செல்கிறேன், நீ உன் விருப்பப்படி செய். அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி வேற வழியா பயணிக்க ஆரம்பிச்சாரு. பொன்னி மேல இருந்து கீழே குதிச்சது. நல்ல வேளையா அங்க ஒரு வைக்கோல் குவியல் இருந்ததுனால அது உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம தப்பிச்சுக்கிச்சு. ஆனா உடல் முழுசும் பலமா அடிபட்டது. அப்போ அது சொன்னது, முதலாளி எது செய்தாலும் அது என் நல்லதுக்காகத்தான் இருக்கும். நான் தான் ஒருபோதும் அவர் பேச்சை கேட்காமல் நடந்து கொண்டேன். இப்போதும் அவர் பேச்சை கேட்காமல் குதித்து எனக்கு இந்த நிலைமையாகிவிட்டது. எனவே இனியாவது அவர் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தது. அன்னையிலிருந்து விவசாயி என்ன சொன்னாலும் அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அதுபடிதான் நடந்துக்குச்சு. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிற பாடம் என்ன? ஒருத்தங்க நம்ம நன்மைக்காக சொல்கிற அறிவுரையை நாம் ஏற்றுக்கணும். இல்லைன்னா இந்த கழுதை மாதிரி பட்டு தான் திருந்த நேரிடும். Thanks for watching. Please like, share and subscribe.